முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வாயை திறந்தாலே பொய்யும் அவதூறும் பேசுவது என்று சபதம் எடுத்து வந்தவராக இருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இவரெல்லாம் ஐபிஎஸ் ஆக இருந்த காலத்தில் என்னவெல்லாம் செய்திருப்பாரோ என்ற அதிர்ச்சியே வருகிறது என விமர்சிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி திடீரென இவருக்கு காந்தி பக்தி வந்துவிட்டது. அவரை பற்றி பேசியிருக்கிறார். இவர்தான் மதச்சார்பின்மை என்பதை ஐரோப்பிய சரக்கு என்று சில நாட்களுக்கு முன் சொன்னவர். மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் ஆகியவற்றை அதிகமாக பேசியவர் காந்தி. அதற்காகத்தான் அவர் தனது உயிரையே கொடுத்தார். அத்தகைய காந்தியை மதவாத ரவி கொண்டாடுவது இந்த நூற்றாண்டில் காந்தியாருக்கு செய்யப்பட்ட அவமரியாதை என்றுதான் சொல்ல வேண்டும் என முரசொலி சாடியுள்ளது. அண்ணல் காந்தியடிகள் விழாவில் உரையாற்றிய ஆளுநர் ரவி, தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்ற வன்மமான, பொய்யான, அவதூறான உள்நோக்கம் கொண்ட இழிவான ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இதற்கு என்ன ஆதாரம்? அவரது தவறான மனசாட்சித்தான் ஆதாரமாக இருக்க முடியும். சமூக நீதி பேசுகிறோமாம், ஆனால் தலித்துகள் மீதான வன்கொடுமை நடக்கிறதாம் சொல்கிறார் ஆளுநர். அதற்கான ஆதாரம் என்ன? 40 விழுக்காடு அதிகமாகிவிட்டதாம். யார் சொன்னது? 40 என்று அவரது நாக்குதான் சொல்லியிருக்கிறது. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படித்தான் ஒரு மாநிலம் பற்றி தினம்தோறும் அவதூறு பேசுவாரா? அப்படி அவதூறு பேசுவதற்காகத்தான் தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து மாதந்தோறும் சம்பளம் வாங்குகிறாரா? இவ்வளவு ரோஷக்காரராக இருந்தால் எதற்காக தமிழ்நாடு கவர்னர் என்று போட்டுக்கொள்ள வேண்டும்? போக வேண்டியதுதானே என முரசொலி நாளேடு வினவி உள்ளது. திராவிடம், ஆரியம், சனாதனம் என்று புரியாமல் ஏதோ பேசி தொலைக்கிறார் என்றால் அவரது அரசியல் போதாமையை விட்டு தொலைக்கலாம். ஆனால் அரசை குறை சொல்வது அரசியல் வன்மம் அல்லவா? கமலாலயமாக கிண்டி மாளிகையை ஆக்க துடிக்கிறாரா? அல்லது அண்ணாமலை வரும் வரை அவர் வேலையை பார்க்க நினைக்கிறாரா? அல்லது அண்ணாமலைக்கு பதிலாக பாஜக தலைவராக நினைக்கிறாரா என முரசொலி நாளேடு சரமாரியாக கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ளது. புனைவுகளை பேச்சுக்களாக எழுதி தருபவர்களை விடுத்து தனக்கு கீழிருக்கும் அதிகாரியிடம் புள்ளி விவரம் கேட்டிருந்தால் கூட அவர்கள் முறையான தகவல்களை சொல்லியிருப்பார்கள். ஒரு ஆளுநர் பேசும் ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் முறையானதாக, அதிகார மீறலற்றதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கருத்துக்கும் அவர் பொறுப்பேற்க வேண்டும். தேவையற்ற அரசியலை செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது என அறிவுறுத்தியுள்ள முரசொலி நாளேடு ஆட்சிக்கு எதிராக பேசுவதும் அப்படி பேசுபவர்களை அழைத்து பேசுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார் ரவி. இத்தகைய வன்மம் கொண்டவர் கட்சி ஆரம்பித்து வலம் வரலாம், ஆளுநராக குடியிருக்க கூடாது என தெரிவித்துள்ளது. கடந்த 23/9/2024 அன்று தினமணி நாளிதழில் 10வது பக்கத்தில் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 13 மாநிலங்களில் மட்டும் 97 விழுக்காடு வழக்குகள் பதிவு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பட்டியலின பழங்குடியினர் வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகள் தொடர்பாக ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. அதை வைத்து இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில்தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகம் நடப்பதாக ஒன்றிய அரசின் அறிக்கை சொல்கிறது. 3 மாநிலத்தையும் ஆள்வது பாரதிய ஜனதா கட்சிதான். இந்த பட்டியலில் அடுத்த 3 மாநிலங்கள் எவை தெரியுமா? பாஜக கூட்டணியாலும் பீகார் 4வது இடத்தில் இருக்கிறது. பாஜக ஆளும் ஒடிசா 5வது இடத்தில் இருக்கிறது. பாஜக கூட்டணியாலும் மகாராஷ்டிரா 6வது இடத்தில் இருக்கிறது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. 2022ஆம் ஆண்டு பதிவான வன்கொடுமை வழக்குகள் 51,656. இதில் உத்தரப்பிரதேசத்தில் 12,287, ராஜஸ்தானில் 8,651, மத்திய பிரதேசத்தில் 7,732, பீகாரில் 6,799, ஒடிசாவில் 3,576, மகாராஷ்டிராவில் 2,706 பதிவாகி இருப்பதாக சொல்கிறது அந்த அறிக்கை. இந்தியா முழுவதும் பதிவான வழக்குகளில் 81 விழுக்காடு வழக்குகள் இந்த 6 மாநிலங்களில் பதிவாகி உள்ளன. இவை அனைத்தும் ரவியின் கட்சியாளும் மாநிலங்கள்தான். இந்த பேச்சை அங்கே போய் பேசவும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பழங்குடியினருக்கு எதிரான வழக்குகளில் முதலிடத்தை பாஜக ஆளும் மத்திய பிரதேசம்தான் பிடித்துள்ளது. ராஜஸ்தான், ஒடிசா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. இந்தியாவிலேயே அதிக அளவில் பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமை நடக்கும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் நிலைமை என்ன தெரியுமா? அந்த அறிக்கையில் இருப்பதை தினமணி சொல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன்கொடுமைகள் நடக்கும் பகுதிகள் என எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் அங்கு அதிக வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி உள்ளன என்று எழுதப்பட்டுள்ளது. ஆளுநர் அங்கே செல்லவும் என்பதே நமது அன்பான வேண்டுகோள் ஆகும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.